கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே சாலையோர கால்வாயில் சொகுசு கார் தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டதில் ஒருவர் பலியாகி இருக்கிறார். உடனுக்குடன் நேரலையை நாம் பார்த்து வருகிறோம். கால்வாயில் சகதியில் கார் சிக்கிக் கொண்டதால் வெளியே வர முடியாமல் ஓட்டுநர் உயிரிழந்திருக்கிறார். கால்வாய் சகதியில் கார் சிக்கிக் கொண்டதால் வெளியே வர முடியாமல் ஓட்டுநர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. சகதியிலிருந்து காரை மீட்கும் வீடியோ காட்சிகள் தற்போது வைரலாகி இருக்கின்றன. இந்த விபத்து குறித்து தற்போது போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் செல்வராஜ். வணக்கம் செல்வராஜ், இந்த விபத்து குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக சிக்கந்தர், கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் இருந்து இறைச்சிக்குளம் கீரிப்பாறை செல்லும் சாலையில் இன்று மதிய வேளையில் இறைச்சிக்குளத்தில் இருந்து சொகுசு கார் நாவல் காடை நோக்கி சென்று கொண்டிருந்தது. அப்போது ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர கால்வாயில் கார் கவிழ்ந்தது. மேலும் கால்வாயில் தகுதியும் காரில் சிக்கிக் கொண்டதால் காரை ஓட்டி வந்தவர் மாங்காட்டு பகுதியைச் சேர்ந்த கிறிஸ்டோபர் என்பவர் வெளியே வர முடியாமல் தவித்தார். இதனை அறிந்து அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் உடனடியாக அங்குள்ள இளைஞர்களை அழைத்து காரில் சிக்கிக் கொண்ட நபரை பத்திரமாக வெளியே மீட்கும் முயற்சித்தனர். அப்போது காரின் கண்ணாடி உடைந்து காருக்குள் பேச்சு மூச்சு இல்லாமல் இருந்ததை அந்த நபரை வெளியே தூக்கி மருத்துவமனைக்காக சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தார். ஆனால் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து போலீசாரும் தகவல் தெரிவிக்கப்பட்டு போலீசாரின் உதவியுடன் இளைஞர்கள் அந்த காரை தகுதியில் இருந்து மேலே தூக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டனர். இதனால் அங்கு ஒரு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் அந்த வீடியோ காட்சியானது தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. அதே நேரத்தில் காரை ஓட்டி வந்த நபரும் குடிபோதையில் இருந்தாரா அல்லது கார் கட்டுப்பாட்டை இழந்து இந்த விபத்துக்குள்ளானதா என்ற கோணத்திலும் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். சிக்கந்தர், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி செல்வராஜ்.